ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸு, ஒரு படம். அதை ரெண்டு பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கிற மாதிரி வெப் சீரிஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி YMJ மூவிஸ் டைம்ஸ்க்கு புதுசாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் நிறையா வீடியோஸ் இருக்குங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது கோட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமுங்க. இது 2026 இப்போ ரீசெண்டாக வந்த கன்னடா மூவி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, யாரும் வீட்டு விட்டு தனியாக வந்துடக்கூடாது, ஊரில் தொடர்ச்சியாக கொலை நடக்கிறதுனால கண்டிப்பாக சிங்கிளாக யாருமே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட சைட்லேருந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வுக்கு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா தான் மக்கள் முக்கால்வாசி பேர் நான் வெளில வர மாட்டேன் அப்படின்னாலும் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்கள்ல, அந்த மாதிரி வரவங்களாம் வந்து போட்டு தள்ளுறான் சைக்கோ கொலைகாரன். ஸோ அவன் யார், எதுக்காக இந்த கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி பெரிய சூப்பரான கதை களத்தில் இந்த படம் கொண்டு போயிருக்காங்க. அருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்க்கணும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சைக்கோ கலாக்காரன் இவன் தான் நினச்சிட்டு கெஸ் பண்ணுறோம், அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சா ஆமாம் நம்மளும் கெஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம கெஸ்ஸு தப்பாகுது. நம்ம ஒருத்தனை நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுப்போம், இவன் தான் ஐயா அப்படின்னு நினச்சி போலீஸாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் அடித்த மாதிரி இவன் இல்லவே இல்லை. ஆக்சுவலி நல்லவே நினைக்கிறவன் தான் கெட்டவனாக இருக்கிறான், கெட்டவனும் நினைக்கிறேன் கெட்டவனாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் அந்த அளவுக்கு சைக்கோ கொலைக்கார மாதிரி கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ, நம்ம படத்தோட ஹீரோ எப்படி ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தான் இந்த படம். அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா சூப்பராக இந்த லீவு வருதுல்ல, சாட்டர்டே லீவ் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக கெஸ்ஸு மேலே கெஸ்ஸு. நம்ம இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரி, இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்டோரிலாம் பார்க்கும்போது நம்மளே இன்வால்வ் ஆகிட்டு நம்மளே யாரா கொலைகாரன் அந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கிடுவோம், டிடெக்டிவாக ஆகிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பான படத்தில் இந்த ஒரு படமும் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது படம். படத்தோட ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லி நான் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா இது OTT ப்ரைம்லேயே இருக்குது. திருப்பியும் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது. செகண்டாக சொல்ல போகிறது ஒரு வெப் சீரிஸோட பேர் வாரண்ட். இது 2026 லாஸ்ட் மந்த் வெளிவந்த ஒரு வெப் சீரிஸு. இதோட ஹீரோ யார் தெரியுமா? ஏற்கனவே சூப்பராக ஹிட்டான விலங்கு வெப் சீரிஸ்னு ஒன்று வந்துச்சுல, அதோட டேரக்டர் தான் இப்போ நான் சொல்ல போகிற வாரண்டோடைய ஹீரோ. ஸோ செமையாக இருக்க போது. இதில் ஆக்சுவலி 8 எபிசோடு இருக்குல்ல, அந்த 8 எபிசோடில் ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னதான் இப்படி ஜெவா பிடிச்சி இழுக்கிறானுங்க, எனக்கு பார்க்கவே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது அந்த 4வது எபிசோட்லேருந்து அது கதை போதுப்பாரு. எப்பா செம்மையாக நினச்சே பார்க்க முடியாது. என்னது இது, இந்த 4வதுலேருந்து மாதம் இருக்கிறாரு, ஃபஸ்ட்டில் இப்படி இருக்கிறாரு. ஆக்சுவலி அப்படி தானே போகும். ஃபஸ்ட்டில் மொக்கையாக வருவாங்க, ஒரு 2-3 படம் நடித்த பிறகு ஒரு சாமையாக கெத்தாக வராங்களே, அதே மாதிரி தான் நார்மலாக ஒரு கான்ஸ்டபிளராக போகிறாரு ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ. அவங்க எவ்வளோலாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, இஷ்யூஸ் எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அதை வந்து எப்படி வெளியில் வந்துடுறாரு. அது இல்லாமல் அவருக்குன்னு ஒரு கெட்ட ஒரு பேர் வந்து அந்த ஸ்டேஷனில் ஃபார்ம் ஆகிருக்குது. அதுலேருந்து அந்த ஃபார்ம் ஆன நபரை வச்சே அந்த பேரை எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து ஒரு மாஸ் ஹீரோடா நீ அப்படி சொல்கிறாங்க, கொண்டு போகிறாங்க கதையை. சூப்பராக நம்ம ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. ஒரு கதையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 8 எபிசோட்லேயும் ஒரே கதையை கொண்டு போகல. ஸோ அந்த 8 எபிசோட்லேயும் வந்து பிரிச்சுக்கிறாங்க கதையை. அந்த அளவுக்கு ஒன்றுமே சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டினியூவாக பார்க்கலாம், ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்ம வந்து நம்ம லாஸ்ட் நமக்கு தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டே மூவியில் வாரண்ட்டும் பார்க்கலாம், செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமும் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. G5லேயே இது அவைலபிளாக இருக்கனால கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கு ரேட்டிங் வந்து 10 out of 7.4 கொடுத்துருக்காங்க. அடல்ட் மூவின்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லோரும்